வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் பழனிமலை முருகன் மேல பாடப்பெற்றது. இந்த திருப்புகளை படிக்கிறதுனால பிறவி பிணி தீரும். அதோட பொதுவாவே பல பாடல்கள்ல அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தமூர்த்தியும் முருகனும் ஒருத்தர் தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்லையும் இவங்க ரெண்டு பேரும் திருஞான சம்பந்தமூர்த்தியும் முருகனும் ஒருத்தர் தான் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாரு. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே அப்படின்னு திருஞான சம்பந்தமூர்த்தியை இங்க முருகனாக குறிப்பிடுறாரு. வாங்க இப்ப இந்த திருப்புகளை பார்க்கலாம். ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தே வைத்து உணரேனே உனது பழனிமலையெனும் ஊரை சேவித்தறியேனே பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே பிறவியற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோ துரிதமிழி நிருதற்புற சூறைக்கார பெருமாளே தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே விருதுகவி விதரண வினோதக்கார பெருமாளே விரண்மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தே வைத்து உணரேனே ஒரு வேளை கூட உன்னுடைய இரண்டு திருவடிகள் மேல அன்பை வைத்து உணராம இருக்கேனே உனது பழனிமலையெனும் ஊரை சேவித்தறியேனே உன்னுடைய ஊராகி பழனிமலையை கும்பிடவும் எனக்கு தெரியலையப்பா பெருபுவியில் உயர்வறிய வாழ்வை தீர குறியேனே இந்த பெரிய பூமியில உயர்ந்த வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் இல்ல பிறவியற நினைகுவன் அப்படி இதெல்லாம் இல்லைன்னா கூட பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற நினைப்பும் கூட எனக்கு கிடையாது. என் ஆசைப்பாடை தவிரேனோ என்னோட ஆசைகளை எல்லாத்தையும் விட்டுடவும் மாட்டேங்கிறேன். துரிதமிடு நிருதற்புற சூறைக்கார பெருமாளே. துரிதமிடு அப்படின்னா பாவ தொழில்களை எல்லாம் செய்யக்கூடிய, நிருதர் அப்படின்னா அசுரர்கள், பாவ தொழிலை செய்யக்கூடிய அசுரர்களுடைய புறம் அவங்களுடைய ஊர். அந்த ஊரை சூறாவளி காத்து மாதிரி வீசி எடுத்து அழித்த பெருமாளே. தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளே. உன்னை வணங்கக்கூடிய உன்னுடைய அடியவர்களுக்கு காவல்காரனாக என்னைக்கும் காத்திருக்க கூடியவனே. விருது கவி விதரண வினோதக்கார பெருமாளே. விருது கவி அப்படின்னா உயர்ந்த போற்றுதற்குரிய பாராட்டுதற்கு உரிய கவிகளை செய்யுள்களை பாடல்களை உலகுக்கு கொடுத்த வினோதக்கார பெருமாளே அப்படின்னா ரொம்ப வினோதமான அற்புதமான பெருமாளே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துலதான் அவர் திருஞான சம்பந்தமூர்த்தியை குறிப்பிடுறாரு. விரண்மரவர் சிறுமி திருவேளைக்கார பெருமாளே. வீரம் நிறைந்த குரமகளாகிய வள்ளி அவளுக்கு இன்னும் காவலாக இருக்கக்கூடிய பெருமாளே. பாடல்கள்ல சந்த முறை அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தினது பொதுவா அந்த காலத்துல இருந்ததுதான். அதை சரியான வகையில முறைப்படுத்தினது திருஞான சம்பந்தமூர்த்தி. அவரை பின்பற்றி அருணகிரிநாதரும் சந்த முறைகளை தன்னுடைய பாடல்களை வெற்றிகரமா உபயோகிச்சிருப்பாரு. சந்த முறை அப்படிங்கிறது அந்த பாடலுடைய நீளத்துக்கு ஏத்த மாதிரி பாடக்கூடிய நேரத்தை அமைக்கிறது. திருஞான சம்பந்தருடைய பாடல்களால அதிகம் அருணகிரிநாதர் மட்டும் கவரப்படல, திருஞான சம்பந்தமூர்த்தியுடைய தந்தையாகிய சிவபாத இருதேரும் அதிகமா ஈர்க்கப்பட்டாரு. அதனால தன்னுடைய மகன் பாடிய பாடல்களை பாடினதுக்கு அப்புறம் தான் உணவருந்தணும் அப்படிங்கறத ஒரு கொள்கையாவே அவர் வச்சிருந்தாரு. ஆனா திருஞான சம்பந்தரோ பல பாடல்களை பாடிக்கிட்டே வர்றதுனால இவர் எல்லா பாடல்களையும் பாடி முடிச்சுட்டு சாப்பிட போறதுக்கு நேரமாச்சு. இதை கவனிச்ச திருஞான சம்பந்தர் தான் பாடல்களை அதிகமா பாடிக்கிட்டே போனா தன் தந்தை உணவருந்த ரொம்ப தாமதமாக ஆகுமே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. அப்போ அவரு தான் எழுதின அத்தனை பாடல்களுடைய பலனையும் தரக்கூடிய ஒரு பாடலை ஏற்றினார். அதுக்கு பேரு திரு எழு கூட்டிருக்கை. இதை கேள்விப்பட்ட அருணகிரிநாதரும் நான் எழுதின அனைத்து திருப்புகளையுமே ஒரே பாடல்ல கொண்டு வரணும் அப்படின்னும் அந்த பாடலை படிக்கிறதுனால தான் ஏற்ற அனைத்து திருப்புகளையும் படித்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் சுவாமிமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்ட அங்க இயற்றப்பட்டதுதான் அருணகிரிநாதருடைய திரு எழு கூட்டிருக்கை. இந்த பாடலை படிக்கிறது மூலமாக அனைத்து திருப்புகளையுமே படித்த பலனை அடைய முடியும்.